ஸோ ரொம்ப ஃபேமஸ் அண்ட் பாப்புலர் யூடியூபரான மிஸ்டர் பீஸ்ட் சேனலோட ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹோஸ்ட், ஒரு கொலாபரேட், அந்த சேனலோட கொலாபரேட்டர்னு சொல்லலாம். அவங்களோட டீமில் ஒரு முக்கியமான ஒரு கோர் மெம்பர். ஸோ அவங்க மேலே வந்து ஒரு வெரி சீரியஸான ஒரு அலிகேஷன் வந்து வந்திருக்கு. அது ஒரு ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ்டர் பீஸ்ட் வந்து ட்விட்டரில் போய் இனி இவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது, என்னோட சேனல் கம்பெனி இது எல்லாத்துலேயுமே இருந்து அவங்கள ரிமூவ் பண்ணுறேன் இமீடியட்டாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போக வந்து நான் வந்து இந்த பிரச்சனையை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அப்பாயிண்ட் பண்ணி இதுக்கப்புறம் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி ஃபர்தர் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யார் அவங்க பேர் தான் ஏவா டைசன். ஸோ யார் இந்த ஏவா டைசன் அண்ட் இவங்க மேலே வச்சிருந்த குற்றச்சாட்டு என்ன? ரொம்ப வருஷம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மிஸ்டர் பீஸ்ட்டுக்கும் இந்த ஏவா டைசனுக்கும் இருந்திருக்கு. அண்ட் என்ன ஒரு அலிகேஷனால இது பிரேக்கப் ஆயிருக்கு இப்போ. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஏவா டைசன் 2012 இந்த மிஸ்டர் பீஸ்ட் இந்த சேனலை அவங்களோட டீமில் வந்து ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த சேனல் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு இவங்க வந்து ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி ஒரு 300 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து இந்த ஏவா டைசன். பீஸ்ட் ரியாக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவங்க தான் மெயின் ஹோஸ்ட். அதாவது லைக் மிஸ்டர் பீஸ்ட்டும் இவங்களும் சேர்ந்து வைரல் வீடியோஸ்க்குள்ள ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு மெயின் ஹோஸ்ட் வந்து இவங்க தான். ஸோ ஏவா டைசன் லைக் அவங்களோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேருக்கு வந்து ஒரு பொறாமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வளர்ச்சியாக இருந்துச்சு. ஸோ எப்பவுமே யாராவது ஒருத்தவங்க வளர்ந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டும் இருக்கும், அவங்களை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இவங்களோட வளர்ச்சியில் எப்பவுமே வந்து ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி வந்து இருந்துகிட்டே இருக்கும். பட் எப்பவுமே வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து அவங்க விட்டு கொடுத்ததே இல்லை, அவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு வந்திருக்காரு. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து 2023 யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை ஏவா டைசன் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுறாங்க ட்விட்டரில். அவங்க ஃபேன்ஸில் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். லைக் நானும் என்னோடய ஒய்ஃபும் வந்து ஒரு வருஷமாக பிரிஞ்சு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், நான் வந்து இப்போ வந்து ஒரு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி வந்து ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஏவா டைசன் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், அவங்க வந்து ஒரு திருநங்கை. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் மூலிமா நான் வந்து ஒரு பெண்ணாக மாற போகிறேன், என்னோட நேமை கூட நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த ஒரே நேரத்தை சொல்லும்போது ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை யாராலே வந்து அதை டைஜஸ்ட் கூட பண்ண முடியல. ஸோ நிறைய பேர் வந்து இதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய ட்ரோலிங் வந்து சோஷியல் மீடியா ஆச்சு. பட் அப்போலாம் வந்து எப்போவுமே வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இவங்களை டிஃபெண்ட் பண்ணி தான் பேசிகிட்டே இருந்திருக்காரு. இது வந்து லைக் ஒரு எப்போவுமே ஒரு சப்போர்ட்டிங் ஃபிகராக தான் இருந்திருக்காரு. பட் இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி June 13, அதாவது இன்னிலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு அலிகேஷன் வந்து அவங்க மேலே வருது. ஸோ June 13 என்ன ஆகுது? June 13 Prism 42 அப்படிங்கிற ஒரு அனானிமஸான ஒரு யூடியூப் சேனலில் ஒரு டைட்டில், இந்த டைட்டிலில் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த என்ன டைட்டில்னா, கிறிஸ் ஏவா டைசன் டாக்ட் inappropriately to a 13-year-old அப்படின்னு சொல்லி இந்த டைட்டிலில் ஒரு 40 நிமிஷம் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோவில் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கிறிஸ் ஏவா டைசன் வந்து ஒரு 13 வயசு டீன் கிட்ட inappropriate கான்வர்சேஷன் வச்சுருந்துருக்காங்க, அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சேட்டோட அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ இல்லை, கிட்டத்தட்ட வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இந்த கிறிஸ் ஏவா டைசனுக்கு 20 வயசு இருக்கும்போது இந்த 13 வயசு டீனை க்ரூமிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு வந்து ஒரு அக்யூசேஷன் வந்து அவங்க மேலே வைக்கிறாங்க. ஸோ க்ரூமிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, அதை வந்து மேனிப்புலேட் செடியூஸ் பண்ணுறது, அதாவது அவங்களை தவறுதலாக வழி நடத்துறதுக்காகவே ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது, இது தான் க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது தான் இந்த கிறிஸ் ஏவா டைசன் பண்ணியிருக்கதா இந்த வீடியோ வந்து கிளைம் ஆகுது. தான் அலிகேஷன் தான் மிஸ்டர் பீஸ்ட் இந்த சேனல் எல்லாத்துலேயுமே இருந்து அவங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுற மிஸ்டர் பீஸ்ட் வந்து இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து நேராக ட்விட்டரில் போய் இந்த மாதிரியான பிஹேவியர்லாம் வந்து நாங்கள் வந்து பொறுத்துக்க மாட்டோம், இது வந்து ஒரு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, ஒரு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் தான் வந்து எங்களோட சேனல் கம்பெனி இது எல்லாத்துலேயுமே இருந்து இவங்க இமீடியட்டாக ரிமூவ் பண்ணுறேன். அதுபோக ஒரு ப்ரைவேட்டான ஒரு இன்வெஸ்டிகேட்டரை அப்பாயிண்ட் பண்ணி இந்த விஷயங்களில் இருக்கிற இன்னும் ஃபேக்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கடுத்த ஃபர்தர் ஆக்ஷன் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து மிஸ்டர் பீஸ்ட் வந்து ட்விட்டரில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஏவா டைசன் வந்து லைக் அவங்களே வந்து ட்விட்டரில் வந்து ஒரு பெரிய ஒரு அப்பாலஜிஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோட பாஸ்ட் பிஹேவியர்ஸ், என்னோட பாஸ்ட் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன், நான் யாரையாவது வந்து தப்பாக லைக் என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது, பட் நான் பண்ணது தப்பு தான் சொல்லி ஒரு பெரிய சாரி கேட்டுட்டு அவங்களே வந்து நான் இனிமேல் வந்து இந்த மிஸ்டர் பீஸ்ட் சேனல் இது எல்லாத்தையும் விட்டு நானே வெளியே போயிடுறேன், என்னோட ஃபேமிலி கிட்ட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், என்னோட மென்டல் ஹெல்த்தை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி லைக் அவங்களே வந்து சேனல் விட்டு போகிறதா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் மிஸ்டர் பீஸ்ட் அண்ட் ஏவா டைசன் கான்ட்ரவர்சி. எனக்கு இந்த விஷயம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது, கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். நம்ம என்னைக்காவது ஒருத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறோம், ஒருத்தவங்களுக்கு செஞ்ச ஒரு தீங்காக இருக்கட்டும், அது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் திரும்ப நமக்கு வரும் அப்படிங்கிறது இதுதான்.
8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க விளையாட்டா தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு அவங்க வந்து கஷ்டப்பட்டு க்ரோ பண்ண ஒரு சேனல் அவங்களோட அந்த ஃபியூச்சர் அவங்களோட இதுல இருந்தே வந்து அவங்கள வந்து தூக்கி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கர்மா இஸ் அ பூமரங் அப்படிங்கிறது 100%. ஸோ கர்மா இஸ் அ BITCH அப்படின்னா ஆமாம். ஸோ பிறர்க்குன்னா முற்பகல் செய்யும், தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்மா இஸ் அ பூமரங்.